ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய விஜய் பார்த்தீங்கன்னா கோவத்தின உச்சிக்கே போயிட்டு நம்முடைய மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மல்லியை பற்றி தப்பாக வந்து சொல்லாதீங்க அப்படின்ட்டு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய மல்லிக்கு வந்து பெரிய துன்பம் வரப்போ நம்முடைய விஜய் வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து மல்லிக்கு வந்து காமிக்கிறாருங்க. அதனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதா வந்து என்ன சொன்னாலுமே வந்து நம்முடைய விஜய் வந்து நம்ப மாட்டாருங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவையில்லாத வந்து வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதில் வந்து நான் வந்து பொதுவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் தேவையில்லாது. இப்போ இது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் இப்படி வந்து நடந்ததில்லை அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிடுறாங்க. சொல்லிட்ட பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய அரவிந்த், எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து போகலாம், நாங்கள் வந்து சால்வ் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய அரவிந்தும் போயிடுறாரு. போயிட்ட பாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வரப்பெல்லாம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, பேச வந்து ஆஃபீஸ்லேயே வந்து இருந்துடலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா விஜய் வந்து நம்ம மேலே வந்து கருணைப்பட்டார் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா கோவத்தில் ரூமுக்கு போயிடுறாங்க. இதில் இந்த ரஞ்சிதா இந்த ராஜேஸ்வரி வந்து என்ன டிஸ்கஷன் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த விஜய் வந்து இப்படி வந்து அந்த மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறானே, இப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த மல்லியும் விஜயம் வந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது. அவன் மேலே வந்து தப்பான ஒழுக்கம் கேட்டவன்ற பட்டத்தை கட்டி அவளை வந்து இன்றைக்கே வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டு அடுத்த முகூர்த்தத்துக்கே வந்து உனக்கும் விஜய்க்கு வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே வந்து தலைகீழாக நடக்குது. இந்த மல்லிக்கு சாதகமாகவே வந்து எல்லா விஷயம் நடந்துகிட்டு இருக்கே, நம்ம வந்து எல்லாத்துலேயும் வந்து சொதப்பிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து இந்த ரஞ்சிதா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ராஜம்மா, என்னால் வந்து மாமா இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட வந்து பார்க்க முடியாது, இல்லைனா செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளெல்லாம் யார் உயிரோடு இருக்க சொல்லுது, போய் சாக வேண்டியது தானே, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம விஜய் கோபமாக போயிட்டார் பார்த்தீங்கன்னா. இப்போ எப்படியாவது வந்து விஜய் வந்து சமாதானப்படுத்தி ஆகணும், இல்லைனா நம்ம மேலே வந்து பயங்கர கோபத்தில் இருக்கிற விஜய் வந்து நம்ம எது சொன்னாலே வந்து நம்ப மாட்டான். அதனால் வந்து நான் போயிட்டு விஜய் கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த ராஜேஸ்வரி வந்து போகிறாங்க. போய் நம்முடைய விஜய்கிட்ட பார்த்தீங்கன்னா தயங்கி நின்று பேசுகிறேன். விஜய் என்னை மன்னிச்சிட்றா, நான் வந்து எதுவும் தெரியாது வந்து பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, எப்படிக்கா ஒரு பொண்ணு மேலே வந்து இப்படி வந்து அபாண்டமாக பழி சுமத்துறது வந்து எதுவும் தெரியாது எப்படி பேசிடுவீங்க, உண்மை தன்மை தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறப்ப, என்னை மன்னிச்சிரு விஜய், இதுக்கு மேலே இப்படி வந்து நடந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, சரி விடுக்கா, நானுமே வந்து அரவிந்த வர சொன்ன விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக வந்து ரெண்டு பேரும் வந்து இப்போ பேசி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்துல அவர் என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை வந்து பர்ஃபெக்டாக வந்து செஞ்சுருக்காருந்தாங்க சொல்லுவேன். அப்படி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறது வந்து பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் வந்து இப்போது ஒழுக்கம் கெட்டுவா அப்படின்ட்டு மல்லி மேலே தான் படியை போட்டிங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து சொல்கிறாங்க. என்ன விஜய், நான் போயிட்டு மன்னிப்பு கேட்குறதா, நீங்கள் தானே வந்து அவங்க மல்லி மேலே வந்து பழியை போட்டிங்க, நீங்கள் தான் வந்து அவன் மனசை வந்து காயப்படுத்துறதுக்காக மன்னிப்பு கேட்டே ஆகணுன்றாங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளச்சு இவ கிட்டெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்து என் தம்பி வந்து கொண்டு வந்துட்டானே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு உன்னை சும்மா விடமாட்டின்ற மாதிரி வந்து மனசில் நினச்சிக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்மளுடைய விஜய் பார்த்தீங்கன்னா மல்லிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.